அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும். பதறுதுங்க பஞ்சு போடணும், அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும். பஞ்சு மிட்டாய் கலர் போல பழசினுது மின்னுதுங்க, அப்பாவி ஆடு மாடு அப்படியே தின்னுதுங்க. வலி வந்து நோகுதுங்க, வயிறு வீங்கி சாகுதுங்க. வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவங்களா மனசுதானே வலிக்குதுங்க. வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவங்களா மனசுதானே வலிக்குதுங்க. அங்காடி தெருப்பக்கம் அங்கே இங்கே போகும்போது காய்கறி கடைக்கு நீ காய் வாங்க போகும், பழசுக்கு கடைக்கு நீ பொருள் வாங்க போகும்போது கையிலடி துணி பைய கைவிடு நெய்திய கையிலடி துணி பைய கைவிடு நெய்திய. வணக்கம், என் பெயர் சுபா. பாப்பா வந்து 6 இயர்ஸ் ஓல்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க. எனக்கு வந்து இயற்கை மேல கொஞ்சம் ஆர்வம் அதிகம், அதனால சரி நெகிழினால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதை வந்து இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக என்னோட பாப்பாவுக்கு ஒரு 2 டேஸா பிராக்டிஸ் கொடுத்தேன். ஆக்சுவலா ஸ்கீம் மஞ்சப்பை ஸ்கீம் அப்ப அந்த டைமிங் வந்து நெகிழி அப்படிங்கறத அவாய்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தது. அதை நான் வந்து இப்ப மஞ்சப்பை அப்படிங்கறத மாத்தி துணிப்பை அப்படிங்கறத போட்டு லிரிக்ஸ் போட்டு எழுதி பாப்பாக்கு பிராக்டிஸ் கொடுத்தோம். 2 டேஸ்ல பண்ணிக்கிட்டாங்க. இன்னுமே பிளாஸ்டிக் அதிகமா பயன்படுத்திட்டே தான் இருக்காங்க. சோ நம்ம எப்போ ஒரு பிளாஸ்டிக் மக்குறதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகுது அப்படி இல்லையா? அப்ப இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக்கை பத்தி நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு ஸ்டேஜை யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கும் அது ரீச் ஆகும் அப்படிங்கறதுக்காக நான் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அவங்க 2 டேஸ்ல பிக்கப் பண்ணிட்டாங்க. அதுவே பெரிய விஷயம் தான், அது ஒரு பிளஸ்ட் தான். மக்களுக்கு என்ன சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றத குறைச்சுக்கிறணும், குழந்தைங்கள்ட்ட அதை வந்து சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு பதிலாக மாற்று கருத்தா துணி பையோ கொண்டுட்டு போங்க, எங்கே போனாலும் கேரி பேக் எடுத்துட்டு போங்க, நீங்க வீட்டுல இருந்து கட்ட பையோ வேற துணி பையோ எடுத்துட்டு போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதை வந்து குழந்தைங்க மூலம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை, அதனால கொண்டு வந்தேன். பள்ளிக்கூடம் போறவனோ கல்லூரிக்கு போறவனோ குடிசையில இருப்பவனோ கோபுரத்தில் வசிப்பவனோ ஏர் பூட்டி வலிப்பவனோ ஏசி கார்ல போறவனோ சந்தைக்கு தான் போறவனோ ஷாப்பிங் மால் போறவனோ வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குறாங்க, நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல. 5 நிமிஷம் யூஸ் பண்ணி எங்கே போடுறாங்க, குப்பையில சேருதுங்க, குவையலாக குவியுதுங்க, மண்ணோட கலக்குதுங்க, மண் விளக்க கெடுக்குதுங்க. சாக்கடையை அடிச்சுக்கிட்டு மழை வெள்ளம் தடுக்குதுங்க, ஆள் இல்ல நேரம் பார்த்து அங்கே இங்கே எரிக்கிறாங்க, காத்தோட கலக்குதுங்க, அந்த காத்தையும் தான் கெடுக்குதுங்க. பஞ்சு மிட்டாய் கலர் போல பழிச்சுதான் மின்னுதுங்க, அப்பாவி ஆடு மாடு அப்படியே திங்குதுங்க, வயிறு வீங்கி சாகுதுங்க. வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவங்கள் நினைச்சுதானே வலிக்குதுங்க. வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க.